மாஸ்டர் அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு எடுத்துக்க இந்த புக்கு வந்து ரசவாதி. அந்த ரசவாதியை வந்து பாலோ கொயலோ அப்படிங்கிற ஒரு ஆத்தர், அதனுடைய ஆத்தர். இந்த கதை வந்து ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவனை பத்தியது. அவர் வந்து தான் கண்ட கனவு பத்தி அந்த கனவை நோக்கி போய்கிட்டே இருக்கிறாரு. அதை அடைகிறாரா இல்லையாங்கிறது தான் இந்த கதையினுடைய சுருக்கம். இந்த கதை போறதுக்கு முன்ன இன்னொரு கதையை வந்து ஒரு இதா சொல்லியிருக்காரு. அது எப்படின்னா, பாலைவனத்துல கூட்டமா கொஞ்சம் பேர் போய்க்கிட்டே இருக்காங்க. அந்த குழுவுல வந்து ஒருவர் வந்து ஒரு புக் வச்சிருக்காரு. அந்த புக்க பார்த்த உடனே அந்த ரசவாதி வந்து அந்த புக்க கையில எடுத்துக்கிறாரு. கையில எடுத்து அதுல பெரட்டி பார்த்தபோது, அதுல நார்சிஸ் அப்படிங்கிறவர் ஒரு இளைஞனை பற்றிய ஒரு கதை தான் அந்த புக்ல இருக்குது. அந்த பையன் வந்து நார்சிசஸ்ங்கிற கதைய வந்து என்னன்னா, முதல்லயே இந்த ரசவாதிக்கு அந்த கதை பத்தி தெரியும். அந்த இளைஞன் வந்து தினமும் ஒரு ஏரிக்கரையில ஏரி முன்னாடி போய் உட்காருவாராம். உட்கார்ந்து ரொம்ப அழகா இருக்கிறதுனால தன்னுடைய அழக வந்து ஏரிக்கரை தண்ணீர்ல பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பாராம் டெய்லி. அப்படி ஒரு நாள் வந்து இப்படி போய் போய் ரசிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து தவறி அந்த ஏரியில விழுந்து இறந்துடுறாரு. அந்த இடத்துல வந்து ஒரு பூ வந்து பூத்திருக்கு. அதுக்கு பேரு நார்சிசஸ்னா அப்படின்னு அழைக்கிறாங்க அந்த பூவுக்கு பேரு. ஆனா அந்த கதையில அந்த நூலாசிரியர் என்ன பண்றாருன்னா அதை அப்படி முடிக்கல. மாறாக அதனுடைய முடிவு வந்து எப்படி முடிக்கிறாருன்னா, அந்த நார்சிசஸ் இறந்தாரு இல்லையா, அப்ப வந்து வனதேவதை வந்து அந்த ஏரிய கண்டுபிடிச்சு அந்த ஏரிக்கு வனதேவதை வர்றாங்க. வனதேவதை வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த ஏரி பார்த்தோன்னே நல்ல நீரால இருந்த அந்த ஏரி உப்பு தண்ணீராட்டம் இருக்கு. அப்போ ந வனதேவதை வந்து அந்த ஏரிய பார்த்து, "ஏன் நீ இப்படி அழுகுற?" அப்படின்னு கேட்டோன்னே, அந்த நான் வந்து நார்சிசஸ்க்காக தான், அந்த பையனுக்காக, அந்த இளைஞனுக்காக தான் அழுகுறேன் அப்படின்னு அந்த ஏரி பதில் சொல்லுது. அவனுக்காக அழுகுறதுல ஆச்சரியம் எதுவுமே இல்ல. ஏன்னா, நானுமே அவனுடைய அழகுல மயங்கி அவன பின்பற்றி தினம் வருவேன். ஆனா, நீ தான் அவனுடைய அழக வந்து நெறைய ரசிச்சிருக்கிற. ஏன்னா, உன்னுடைய ஏரிக்கரையில தானே அவன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான் டெய்லி. அதனால நீ தான் அவன பத்தி நல்லா ரசிச்சிருக்க. அப்படின்னு சொல்லி அந்த வனதேவதை வந்து சொல்லுது. இதை கேட்டவுடனே, ஆமா, அவனுடைய அழகை பற்றி உன்னை விட அதிகமாக யாருக்கு தெரியும்? அதனால நீ தான் பார்த்துட்டு இருப்ப. அவன் உன்னுடைய ஏரிக்கரையில தானே டெய்லி மண்டி போட்டு தன்னுடைய அழக ரசிச்சுட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னோனே, அந்த ஏரி வந்து கொஞ்ச நேரம் அமைதியா இருக்குது. அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லுது, நான் வந்து நார்சிசஸ்க்காக தான் அழுறேன். ஆனா, அவனுடைய அழகா இருந்தத நினைச்சு நான் அழல. அவன் வந்து என்ன இப்படி கரையின் மேல இருந்து மண்டியிட்டு என்னையே பார்த்துட்டு இருக்கும் பொழுது, அவனுடைய கண்களில் வந்து என்னுடைய கண்ணனுடைய ஆழத்தில் வந்து என்னுடைய சொந்த அழகின் பிரதிபலிப்பை நான் பார்த்தேன். அவன் அந்த அழக பார்த்துட்டே இருந்தேன். இப்ப அவன் இல்லை இல்லையா? அதனால நான் என் அழக பார்க்க முடியல. அதுக்காக தான் நான் அழுதேன். அந்த இளைஞனுக்காக நான் அழுகல. அப்படின்னு அந்த கதையினுடைய ஆசிரியர் வந்து இதுல முடிச்சிருக்காரு. இந்த இந்த கதையில வந்து ஆடு மேய்க்கும் சிறுவன் பேரு வந்து சாண்டியாகோ. சாண்டியாகோ என்ன பண்றாருன்னா, எப்பவுமே ஒரு கனவு அவனுக்கு அடிக்கடி தோணும். ஆனா அது முடியறதுக்கு முன்னயே எந்திரிச்சுருவாங்க. அந்த கனவ நோக்கி போறதுதான் இது. அதே மாதிரி தான் இந்த கதைக்கு நுழையும் முன்ன ஆசிரியர் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி கதைய போட்டிருக்காரு. இவர் வந்து என்ன பண்றாரு, சாண்டியோகோ வந்து தினமுமே செம்மறியாடோட வந்து மேய்ச்சுட்டு வந்து நைட்டு சூரியன் நல்லா மறையற போற இதுல ஒரு இடிஞ்சு போன அவங்க ஊர்ல ஒரு தேவாலயம் இருக்குது. அங்க போயி அந்த தேவாலயத்துல வந்து ஒரு சில பிரார்த்தனை பொருட்கள் எல்லாம் சும்மா கிடக்குது. அங்க வந்து இடிஞ்சு போனதுனால யாரும் அங்க வந்து சரியா வர்றதில்ல. அதனால அந்த இரவ வந்து அந்த சாண்டியாகோ வந்து அந்த தேவாலயத்துல தான் கழிப்பான். அது ஒரு வழக்கமா வச்சிருக்காரு. அப்புறம் ஆடெல்லாம் மேய்ச்சுட்டு வந்தோனே அங்க போய் படுக்குறாரு. படுக்கும்போது அந்த எங்கேயாவது சுத்திட்டு இருக்கும்ல ஆடு, எல்லா மாடுகளையும் மேய்ச்சுட்டு வந்து கரெக்ட்டா அந்த கோயிலுக்குள்ள, தேவாலயத்துக்குள்ள அடைச்சிட்டு படுத்துருவான். அப்படி படுக்கும்போது என்ன ஆகும், அந்த கீழெல்லாம் ஒரே பாழடைஞ்ச தேவாலயத்தினால குப்பையா இருக்கும். அந்த குப்பைய வந்து தன்னுடைய ஷர்ட் எடுத்துட்டு எல்லாம் தொடச்சுட்டு, அப்புறம் தான் வந்து படிப்பதற்காக கொண்டு வந்த அந்த புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு பதிலா தலைக்கு வச்சு படுத்துக்குவாரு. அப்படி படுக்கும்போது அந்த இளைஞன் என்ன சொல்றான், இனிமேல் படிக்கிறதுக்கு புக் வந்து கொஞ்சம் பெரிய புக்கா வாங்கணும்.
அப்பதான் நம்ம படுக்கிறதுக்கு தலைக்கு வச்சா ரொம்ப வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனா நினைச்சுக்கிட்டு படுத்துடுறாங்க. சௌகரியமா நல்லா தலையணைக்கு பதிலா அந்த புக்கை வச்சு படுக்கிறான். அப்ப திடீர்னு கண் விழிச்சு பார்த்த பொழுது ரொம்ப இருட்டா இருக்குது. அப்போ அப்படியே மேல ஏறிட்டு பாக்குறான் அந்த சர்ச்சுக்கு மேல. அப்ப பாதி உடைஞ்சிருந்த அந்த கூரையின் வழியாக இன்னும் விண்மீன்கள் எல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கு. அப்ப இன்னும் விடியல, நம்ம வந்து திருப்பியும் படுத்துக்கலாம் அப்படின்னு திரும்பி வந்து தூங்க ஆரம்பிக்கிறான். அப்படி தூங்க ஆரம்பிக்கும் போது முதல்ல வந்த அதே கனவு அவனுக்கு வருது. திருப்பியும் அந்த கனவு வந்த உடனே அந்த கனவு முடிவதற்குள்ளேயே அவன் வந்து கண் விழிச்சிருவான். அப்ப என்ன ஆகுது, அவன் வந்து எழுந்துட்டு தன்னுடைய மேய்ப்பு கோலை எடுத்து கையில் எடுத்துட்டு அந்த குச்சியை எடுத்துட்டு தூங்கி கொண்டு இருக்கிற செம்மறி ஆடுகளை எல்லாம் திருப்பி எழுப்பி விட்டு தன்னுடைய பெரும்பாலான செம்மறி ஆடுகள் அப்பதான் அசையும், சிலது வந்து எந்திரிக்காம இருக்கும். அதெல்லாம் விரட்டிட்டு வெளியே கூப்பிட்டு செம்மறி ஆடுகளோட வெளியே பயணம் பண்றாரு. அந்த பையனுக்கு வந்து இளைஞனுக்கு என்னன்னா, தான் சொல்ற லாங்குவேஜ் எல்லாம் நிச்சயமா அந்த செம்மறி ஆடுகளுக்கு புரியும். அதனால தான் படிக்க ஒரு புக்கு வச்சிருந்தாருன்னா அந்த புக்கை படிச்சு அந்த கதையை வந்து அந்த ஆடுகள் கிட்ட தான் பகிர்ந்துக்கிறது வழக்கம். அப்போ அந்த மாதிரி பகிர்ந்துட்டு தன்னுடைய பயணத்தை ஒரு ஒரு நாடா போய்கிட்டு இருப்பாங்க. மேய்க்க போயிட்டு வருவாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது சில செம்மறி ஆடுகள் வந்து ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்கும். இப்பவே ஒவ்வொன்றாக அதுக்கு பெயர் வேற வச்சிருக்காரு ஒரு ஒரு ஆட்டுக்கும். அந்த பெயர் சொல்லி ஒன்னொன்னா தட்டி தட்டி எழுப்புறாங்க. எழுப்பிட்டு தன்னுடைய ஆடு மேய்க்கிற அந்த கோலை வச்சு செம்மறி ஆடுகளை எல்லாம் ஒன்னொன்னா எழுப்பிட்டு தனக்கு எந்த புத்தகத்துல எந்த லைன் பிடிக்குமோ அதையெல்லாம் வந்து நிச்சயமா அந்த ஆடுகள் கிட்ட சொல்லி பகிர்ந்துகிட்டு அந்த ஆட்டை மேய்ச்சிட்டு போவாரு. கடந்த சில நாட்களாக அவனுடைய மனசுல ஒரே விஷயத்தை பற்றுமே செம்மறி ஆடுகளிடம் பேசிட்டே இருக்காரு. அது என்னன்னா, 4 நாட்களில் அவனும் அந்த செம்மறி ஆடுகளும் ஒரு கிராமத்துக்கு போகணும்னு இருக்காங்க. அங்க வந்து ஒரு வியாபாரியினுடைய மகளை போன வருஷம் பார்த்தாரு. அவன் பேசிக் கொண்டிருந்தான் அவ கூட. அந்த முந்தைய ஆண்டில் ஒரு முறைதான் அவன் அந்த கிராமத்திற்கு போயிருக்கிறான். பலவிதமான பொருட்களை எல்லாம் அவங்க வித்துட்டு இருப்பாங்க. யாரு? அந்த வியாபாரி, அந்த பொண்ணோட அப்பா. அவர் வந்து செம்மறியாடுகளின் ரோமத்தை விக்கிறதுக்காக இவன் அந்த அந்த இடத்துக்கு போறான். அப்ப வந்து அவரு சொல்றாரு, இல்ல இல்ல நீ வந்து இன்னும் கொஞ்ச நேரம் இருப்பா, இன்னும் 2 மணி நேரம் ஆகட்டும், நான் அப்புறமா உன்னை பாக்குறேன்னு வேற வியாபாரத்துல வந்து அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு. சரின்னுட்டு இவன் என்ன பண்ணுவான், அந்த ரோமத்தை எல்லாம் விரும்புறதுனால அவன் வந்து அந்த வியாபாரி கிட்ட சொல்லிட்டு பக்கத்திலேயே கடையில வியாபாரம் மும்முரமா நடந்துட்டு இருந்ததுனால ஒரு ஓரமா காத்திருக்கிறாங்க. அந்த வியாபாரி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாண்டியாகோ ஒரு இடத்துல கடையிலோட படியில அமர்ந்து தன் பையில இருந்த ஒரு புத்தகத்தை as usual எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ இடையர்களுக்கு கூட படிக்க தெரியுமோ அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேக்குது பின்னாடி இருந்து. அப்போ அந்த ஆண்டலூசியாங்கிற அந்த பகுதியைச் சேர்ந்த அந்த பெண் வந்து அந்த பகுதிக்கே உரிய அம்சங்கள், அதாவது அழகான நீண்ட கருகருன்னு ஒரு முடியோட ரொம்ப அழகா இருக்கிறாவ பாக்குறதுக்கு. இந்த குரலை கேட்ட உடனே சாண்டியாகோவுக்கு என்ன இது, என்ன யாரு கேக்குறாங்கன்னு திரும்பி பாக்குறான். அதை பார்த்த உடனே பொதுவாவே நான் வந்து புத்தகங்கள் இருந்து கற்றுக்கொள்வதை விட என்னுடைய செம்மறி ஆடுகளிடம் இருந்துதான் அதிகமா நான் கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அவன் பதில் அளிக்கிறான். அவங்க 2 பேரும் 2 மணி நேரத்துக்கு மேல அந்த பொண்ணோட இவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். அந்த வியாபாரியின் மகள் அவள்ங்கிறது இவனுக்கு புரிஞ்சிச்சு. அவ அறிமுகப்படுத்திட்டா, எங்க அப்பா தான் அந்த வியாபாரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அந்த கிராமத்தைனுடைய வாழ்க்கையை பற்றியும் வேற ஏதாவது மாதிரி சில விஷயங்கள் ஆண்டிலூசியா அந்த நாட்டுப்புறத்தை பற்றியும் சாண்டியாகோ கிட்ட ரொம்ப விவரமாவும் பேசிக்கிட்டு வர்றான். அப்போ வழிநெடுக இவன் வந்து நடந்து வந்து இப்ப இளைப்பாறி உட்கார்ந்துருந்ததுனால இவ பேசிய பேச்சுகளும் முக்காவாசி இவன் வந்து செம்மறியாடுகளை பத்தி தான் வந்து இந்த உரையாடல் வந்து இருக்கும். ஆனா இந்த இளம்பெண் வந்து அவங்களுடைய அவங்க ஆண்டலூசியாவுடைய நாட்டுப்புறத்தை பத்தி எல்லாம் பேசுந்து இந்த மாதிரி ஒரு மாற்றமான பேச்செல்லாம் கேட்டோடனே இவனுக்குள்ளேயே ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்குது.
அப்போ எல்லோரையும் போல பள்ளிக்கூடத்தில் தான் நீ எப்படி வாசிக்க கத்துக்கிட்டேன்னு அவ கேட்ட கேள்விக்கு அப்புறம் தான் இப்ப பதில் சொல்றா. அவ பேசி முடிச்ச உடனே, நானும் பள்ளிக்கூடத்துல தான் எல்லாத்த போல தான் போய் படிச்சுட்டு இருந்தேன். நம்ம அப்புறம் ஏன் உனக்கு தான் படிக்க தெரியுமே! நீ ஏன் இன்னும் இடையனாகவே இருக்கிற? அப்படின்னு கேட்ட உடனே, அந்த கேள்விக்கு பதிலளிப்பதை அப்படியே தவிர்க்கிறான் அவன். அதே ஏதோ முணுமுணுத்துட்டு, அவளுக்கு நிச்சயமாக புரிஞ்சிருக்காது. அவன் வந்து உறுதியாக நம்புனான். ஏதோ முணுமுணுப்பு பண்ணிட்டு, அவன்கிட்ட அதுக்கு சரியான பதில் சொல்லல. பிறகு அவன் வந்து தன்னுடைய பயணங்கள் பற்றிய கதைகள, எப்படியெல்லாம் நான் பயணிச்சேன், என்னென்ன நடந்துச்சு, அத பத்தி அவகிட்ட இவன் வந்து விரிவா சொல்லிட்டு வராங்க. அப்போ அவளுடைய ஒளிமயமான அந்த கண்கள் வந்து இவனுடைய அ டிராவல்ல இவன் சொல்லக்கூடிய விஷயங்கள், அனுபவங்கள எல்லாம் கேட்டதுல சில நேரங்கள்ல வந்து ஆச்சரியமாவும், சில நேரங்கள்ல ரொம்ப பயத்தோடவும் அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறா. கேட்டுட்டு அப்பதான் அந்த வியாபாரத்துல மும்முரமா இருந்த அ அவங்க அப்பா வந்து என்ன பண்றான், அதாவது இந்த உணர்வு வந்து இவனுக்கு இதற்கு முன்னே வந்து அனுபவிக்காத ஒரு இனிய உணர்வினை வந்து இவனுக்கு அனுபவிச்சு கொண்டிருப்பதை அவன் அறியாம அவனே உணர்ந்தான். ஏன்னா, என்றென்றும் ஒரே இடத்தில் வாழுவதற்குரிய விருப்பம் தான் அது. நல்ல நீல கருங்கூந்தலை கொண்ட அந்த இளம் பெண் வந்து தன்னுடன் இருக்கும் பொழுது, தன்னுடைய நாட்கள் முற்றிலும் வித்தியாசமாக இருப்பதையும் அவன் வந்து நம்பினான். ஆழமாக நம்பினான். ஆனால், இறுதியில அந்த வியாபாரி வந்துடுறாரு. வியாபாரம் எல்லாம் நன்கு முடிஞ்சோனே, செம்மறி ஆடுகள ஓட்டிட்டு வாப்பா, ரோமமெல்லாம் நான் வழித்தடிச்சுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்த குடுத்துட்டு, ஒரு 4 செம்மறி ஆடுகள் மட்டும் போதும். அதனுடைய ரோமத்த மட்டும் குடு அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாரு. இப்போது வந்து அவன் வந்து இது நடந்தது 1 வருஷத்துக்கு முன்ன. இப்ப என்ன பண்றான்னா, அதே கிராமத்திற்கு இப்ப போய் சேர்வதற்கு ஒரு 4 நாட்கள் தான் இருக்கு. திருப்பியும் இந்த இதுல தேவாலயத்துல படுத்திருந்தான் இல்லையா? இடிஞ்ச இது கோவில்ல. திருப்பி ஆடுகள் எல்லாம் மேய்ச்சுட்டு எங்க போக நினைக்கிறான்னா, அதே கிராமத்துக்கு ஆண்டலூனாவுக்கு போக நினைக்கிறான். இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்குது அந்த கிராமத்துக்கு போகறதுக்கு. அப்ப அந்த கிராமத்த பத்தியும், அவ கூட பேசுனத பத்தியும் அப்படியே உற்சாகமா அதே நேரத்துல கொஞ்சம் அசௌகரியமாவும் மனசுக்குள்ள அவனுக்கு தோணுது. அந்த பெண் ஏற்கனவே தன்னை மறந்திருப்பாளோ? அந்த பெண்ணுக்கு நம்ம ஞாபகம் இருக்குமோ? அல்லது அவளுக்கு வந்து ஏதாவது அவங்க அப்பா வந்து வேற கல்யாணத்துக்கெல்லாம் ஏற்பாடு செஞ்சிருப்பாங்களோ? அப்படின்னு நெறைய பேரு இந்த மாதிரி ரோமங்கள் எல்லாம் விற்பதற்காக ஏராளமான இடையர்கள் எல்லாம் வந்திருப்பாங்க. அப்படின்னு சாண்டியோகோ வந்து செம்மறியாடுகள பார்த்து அவள் ஒன்றும் அவ்வளவு முக்கியமான இப்படி மனசுல நெனச்சா கூட, அவள பத்தி ரொம்ப இதா நெனச்சுட்டு இருக்கிறான். ஆனா கூட செம்மறியாடுகிட்ட அவன் சொல்லும்போது என்னங்கிறான், "அவ வந்து ஒண்ணும் அவ்வளவு முக்கியமானவ இல்ல. வேறு பிற இடங்களில கூட பல இளம் பெண்களை எல்லாம் எனக்கு தெரியும்." அப்படின்னு ஆடுகிட்ட பேசிட்டு, ஆனா அந்த இடத்த நோக்கி தான் போய்க்கிட்டு இருக்கிறான். குறிப்பிட்ட அந்த இளம்பெண் வந்து தனக்கு முக்கியம் என்பதை இதயபூர்வமாக அவனுக்கு தெரியுது. ஆனா கூட கடலோடியும் ஊர் ஊராக சென்று விற்பனை செய்யும் விற்பனையாளர்களைப் போலவே இடையர்களும் கவலையற்று சுற்றித் திரிவதில் உள்ள ஆனந்தத்தை கூட மறக்கக்கூடிய யாரோ அந்த ஒரு பெண்ணை ஏதோ ஒரு நகரத்தில் கண்டுபிடித்தது சாண்டியோவுக்கே வந்து புரியாதிருந்தான். அப்ப வந்து அன்றைய நாள் வந்து விடிஞ்சு இப்ப நைட்டு கிளம்புனான் இல்லையா? எழுந்து காலையில அது விடியும்போது சாண்டியோகோ வந்து தன்னுடைய செம்மறியாடுகளை வந்து கிழக்கு திசையை நோக்கி ஓட்டிச் செல்றான். ஒருபோதும் எந்த தீர்மானத்தையும் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இந்த செம்மறியாடுகளுக்கெல்லாம் என்ன தீர்மானம் இருக்குது? அதுக பாட்டுக்கு ஓட்டுனா ஓடுன பக்கம் போய்க்கிட்டு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அவன் பாட்டுக்கு அதுகளுக்கு என்ன தீர்மானம் இருக்க போகுது? நான் என்ன சொல்றேனோ, நான் குடுக்குற உணவு, தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு, அவை வந்து அது மேல தான் அதுகளுக்கு அக்கறை இருக்குது. ஆண்டலூசியாவில் வந்து அந்த கிராமத்துல எப்படி இருக்கணும்? நமக்கு இருக்கிற அந்த உணர்ச்சி எல்லாம் அதுக்கு கிடையாது. அதுகளுக்கு உணவு வேணும், நீர் வேணும். அத வந்து குடுக்கறதுக்கு நான் இருக்கிறேன். அப்படின்னு எப்போதுமே வந்து நண்பர்களாக தான் இருக்கும். அவற்றின் நாட்கள் வந்து ஒரே மாரி இருக்கும். சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் செய்ய வரைக்குமே முழுவதுமே அந்த ஆடுகளுக்கு வந்து நேரம் முழுவதுமே அதுகளுக்கு ஓய்வு இருக்கவில்லை. அவை நம்முடைய இளமை பருவத்தில் எந்த ஒரு புத்தகத்தையும் படித்ததும் இல்லை. பயணித்த நகரங்களில் நான் கண்ட காட்சிகளை எல்லாம் சாண்டியாகோ அவனுக்கு எடுத்துரைத்த போது, அவற்றால்
இப்ப வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போன உடனேயுமே ஒரு ஒரு காட்சிகள பத்தியும், அந்த நகரத்த பத்தியும் யாருகிட்ட இவன் பேசுவான்னா, இந்த ஆடுகிட்ட தான் பேசிக்கிட்டே இருப்பான். ஆனா அதுகளுக்கெல்லாம் அது தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. உணவும், நீரும் மட்டும் தான் அந்த அதுகளுடைய அ திருப்தி அடையும் குடுத்தான்னா. மத்தபடி இவன் சொல்றதெல்லாம் அந்த ஆடுகளுக்கு புரியுதோ இல்லையோ, ஆனா வந்து இவனுக்கு வந்து அத சொல்லணும் ஆடுகளுக்கு அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இவனுடைய மனசுல எப்பவுமே இருக்கும். ஆ தன்னுடைய தனிமையை போக்கிக் கொள்வதற்காக எப்பொழுதும் வந்து அதுகிட்ட பேசிட்டு இருப்பான். ஆனா அதுகள பொறுத்தளவுக்கு இவனுக்கு ஏராளமான இவன் திருப்தி அடையும் அளவுக்கு ரோமமெல்லாம் தாராளமாக கொடுத்துட்டு வந்துட்டு இருந்துச்சு. நான் வந்து என்ன பண்றான்னா, அப்படியே போய்க்கிட்டு இருக்கிறான் அந்த இத நோக்கி. பிறகு அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் அவனுக்கே வந்து ஆச்சரியமா இருக்குது. என்னன்னா, வேள இந்த தேவாலயத்துல நம்ம படுத்திருந்தோமே, அங்க ஏதோ பேய்கள் எல்லாம் நடமாடிக் கொண்டு இருக்குமோ! அப்படின்னெல்லாம் அவன் நினைத்தான். ஏன்னா, ஒரே கனவு 2வது முறையா அங்க போய் படுக்கிறப்ப, அதே கனவு வருது. பயந்து எந்திரிச்சிடுறான். அப்புறம் என்ன பண்றதுன்னே இவனுக்கு புரியல. தன்னுடைய கனவு பற்றி விசுவாசமான தோழர்கள் யார் இவனுக்கு? செம்மறியாடுகள் தானே! செம்மறியாடுகள் குறித்து தனக்கு கோபம் ஏற்படவும் அதுதான் காரணம் என்று அவன் நம்பினான். ஏன்னா, முந்தைய நாள் இரவில் தான் தான் குடித்துவிட்டு மீதம் வைத்திருந்த ஒயினிலிருந்து சிறிதளவை அவன் பருகிவிட்டு, தன்னுடைய கனத்த மேலங்கியை சுற்றி தன் உடலோடு சேர்த்து இறுக்கி பிணைத்திருந்தான். சூரியன் வந்து இப்பொழுது உச்சி வந்துருச்சு. உச்சி எட்டி இருந்தது. அப்புறம் தன்னுடைய செம்மறியாட்டு கூட்டத்தை மேய்ச்சல் நிலங்களின் குறுக்கே தன்னால் வழிநடத்தி செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால, அவன் வழக்கமாக தூங்கிக் கொண்டிருக்கும் ஒரு நேரம் அது. இரவு வரும் வரை அது வெப்பம் நீடித்திருந்தது. அதனால அந்த நேரம் வரும் வரை தன்னுடைய மேலங்கியை வந்து அது கனமா இருந்தாலும் சரி, நம்ம தானே சுமந்திருக்கணும். ஏன்னா, அந்த பாரத்த சுமந்தாங்கூட கூட நைட்ல அந்த மேலங்கிய தான் அவன் போத்தி படுத்துக்குவான். அந்த ஒண்ணு மட்டும் அவன் வச்சுட்டு இருக்கிறான். குளிரை தன்னால் தாங்கிக் கொள்ள முடிஞ்சது வந்து இந்த மேலங்கி வச்சிருக்கிறதுனால தான் அப்படின்ட்டு அத கீழ போடாம அத தூக்கிட்டே போறான். அப்ப நினைக்கிறான் மாற்றத்திற்கு வந்து நம்ம தயாரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா, அந்த மேலங்கியின் எடையும், அது கொடுத்த கதகதைப்பை குறித்தும் நன்றியுணர்வும் இருக்கு அவனுக்கு. ஆனாலும் கொஞ்சமாவது அந்த மேலங்கிக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அதுபோல சாண்டியோ சாண்டியாகோவிற்கும் ஒரு நோக்கம் இருந்தது. அதாவது பயணம் செய்வதுதான் அவனுடைய வாழ்வின் நோக்கமாக. கிராமத்துக்கு போனான் இல்லையா? ஒரு பொண்ண பார்த்தானே, அதுல நெடுகிலுமே 2 ஆண்டுகளாக நடந்து திரிந்த பிறகு, அந்த பகுதியைச் சேர்ந்த அனைத்து நகரங்களுக்குமே அவனுக்கு வந்து அந்த நல்ல அத்துப்படியா இருக்குது. ஏன்னா, சும்மா சும்மா நடந்து அந்த இதுக்கு வந்து போய்க்கிட்டே இருக்கிறான். அதனால அந்த கிராமத்தினுடைய ஒரு அ அ அமைப்பு, அந்த இந்த முறை தான் அந்த இளம்பெண்ணின் கிராமத்துக்கு சென்றவுடன் ஒரு எளிய இடையனாக தான் எப்படி புத்தகத்தை படிக்க கற்றுக்கொண்டோம் என்பதை அவனுக்கு அவளுக்கு விளக்கணும் அப்படின்னு இந்த முறை நம்ம நிச்சயமா போகணும். அங்க போய் அந்த பொண்ண பார்த்து, நான் எப்படிதான் இந்த புக்கெல்லாம் படிக்க 11வது வரை நான் வந்து 11வது வயது வரை படிச்சுட்டு தான் இருந்தான். ஒரு கிறிஸ்துவ பாதிரியாராக ஆகணும் அப்படின்னு பயிற்சி அளித்த ஒரு பயிற்சி பள்ளியில போயிட்டு இருந்தான். அவனுடைய பெற்றோர்கள் வந்து இவனை எப்படியாவது ஒரு பாதிரியாராக வர வைக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. ஆனா, ஒரு எளிய விவசாய குடும்பத்த சேர்ந்தவங்க தான் அவங்க. தங்கள் மகன் வந்து ஒரு பாதிரியாரா இருக்கணும் அப்படின்னு குடும்பத்திற்கு பெருமை சேர்க்கும் என்று கருதியதால், அவங்க வந்து எப்படியாவது நம்ம பையன பாதிரியாரா கொண்டு வரணும்னு அவங்க விரும்புறாங்க. ஆனா, செம்மறியாடுகளைப் போலவே அந்த ஆடுகள் என்ன பண்ணும்? வெறுமனே நீருக்காகவும், உணவுக்காகவும் மட்டும் தான கடுமையாக வேலை செய்யுது. அத அதனால நம்ம வந்து சாண்டியோகோ வந்து என்ன பண்ணுனா, அவனுக்கு வந்து 2 லத்தீனு, ஸ்பானிய மொழி எல்லாமே தெரியும். அதனால இவன என்ன பண்றான், அவன் தன்னுடைய குழந்தை பருவத்திலிருந்தே அவனுக்கு ஒரே விருப்பம் வந்து உலகை சுற்றி பார்க்கணும். உலகை பத்திய விரும்பி வந்து சுற்றி அந்த உலகை அறிந்து கொள்ளணும். மனிதனுடைய பா பாவங்களை எல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு கொள்வதை விட, உலகத்தைப் பற்றி தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறது தான் அவனுக்கு முக்கியமா அவன் மனசுல பட்டுச்சு. அதனால ஒரு நாள் மதியம் வந்து தன்னுடைய பெற்றோரை பார்த்து, தன் மனசுக்குள்ள ஒரு துணிச்சல வரவழைச்சுட்டு, தான் ஒரு பாதிரியராக ஆக விரும்பவில்லை அப்பா. நான்
பல்வேறு இடங்களுக்கு பயணிக்கத்தான் விரும்புறேன். அதனால என்னுடைய விருப்பத்தை நீங்க எப்படி நிறைவேற்றணும் அப்படிங்கிறத சாண்டியாகோ தன் விருப்பத்தை தன் பெற்றோருடன் தெரிவிக்கிறான். அடுத்த பாகம் வந்து இன்னொரு முறை சொல்றேன் மாஸ்டர்ஸ். ஓகேம்மா, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கதை. நம்ம இதோட இந்த செஷன் என் பண்ணிக்கலாம். இதோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் மாஸ்டர்ஸ்.